தமிழ் தந்த உறவுகளுக்கு அன்பின் வணக்கம். இந்த உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் யார் தெரியுமா? ஆம்பளையால் தான். உண்மைதாங்க. ஒரு பெண்ணா நான் இருக்கேன். ஓகே, பெண்ணாய் பிறந்து பெண்ணாய் வளர்ந்து பெண்ணாகவே வாழ்ந்துக்கிருக்க கனிமொழி நான் சொல்றேன். நிஜமாவே பாவப்பட்ட ஜென்மம் யாருன்னா ஆம்பளைங்க மட்டும்தான். ஆம்பளைங்க மட்டும்தான். ஏன் தெரியுமா சொல்றேன்? ஒரு ஆம்பளை ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கான், பொண்டாட்டியை கவனிக்கவே இல்லைன்னு வைங்களேன், என்னமா சொல்லுவாங்க? இவன்லாம் ஒரு மனுஷனா? இவன்ட்ட எல்லாம் குடும்பம் நடத்த முடியுமா? சிச்சி சிச்சி அப்படின்வாங்க. இதே இது பொண்டாட்டியை கவனிச்சுக்கிட்டே இருக்கான்னு வைங்களேன், இவன் ஒரு ஆம்பளையாடா, எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டின்னு கிடக்குறான், இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்பாங்க. இதே இது ரொம்ப அழகான ஒரு பெண்ணை பார்த்து, அம்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா அப்படின்னு சொன்னான்னு வைங்களே, சிச்சி சிச்சி சொல்லுவாங்க அப்படின்வாங்க. இதே இது அழகை பார்த்து கண்டும் காணாமல் போனான்னு வைங்களே, அங்கே வேறு எதுவுமே ரசிக்க தெரியாது ஜடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு விதத்துலையும் அதையும் தாண்டி பாருங்களேன், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனைவிட்ட போய் கேட்டான், இது ஒரு முடிவு கூட எடுக்க தெரியலையா, நீலாம் ஒரு மனுஷனாயா, நீலாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்பாங்க. இவனே முடிவெடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆணாதிக்கம் முடிச்சவங்க இவனே முடிவெடுத்து இவனே பண்ணுவான் அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்லுவான். இதே இது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போகிறப்ப வேலை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப ஏதாவது பூவோ இல்லை ஏதாவது புடவையோ எடுத்துகிட்டு போனா, இப்போ எதுக்கு ஐஸ் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதே இது எதுவுமே வாங்கிட்டு போகலன்னு வச்சுக்கவே, ஒரு அரை முழம் பூ வாங்க கூடயா உனக்கெல்லாம் துப்பு இல்லை அப்படின்ட்டு கேட்பாங்க. தொட்டது தொடங்குனது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஆண்களால் பதிலே சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ அளவுக்கு நொச்சு நொப்படுற யாரு? ஆண்கள் மட்டும்தான். 10% ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உலகத்திலே மிகப்பெரிய நம்ம நினைச்சு கூட முடியாத அளவுக்கு ஒரு அவ்வளோ பொறுப்பான நபர்களாக இருக்காங்க. சரியா? வீட்டு வேலை செய்யட்டும், கணவன் மனைவியை தாங்கிறதா இருக்கட்டும், பெத்த தாய் தகப்பனை மதிக்கிறதா இருக்கட்டும், குழந்தைங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும்ட்டு, இவங்கெல்லாம் நிஜமாவே நடிக்கிறாங்களா, இவங்கெல்லாம் அளவெடுத்து செஞ்ச நபர்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப பொறுப்பான நபர்களாக இருக்கிறாங்க. ஆனால் 100% ஆண்கள் அந்த மாதிரி இல்லை. ஹலோ, இதை நான் சொல்ல கிடையாது, இதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டே சொல்லுது. ஓகேவா? ஆனால் 100% பெண்கள், உண்மையை சொல்கிறேங்க, நான் ஒரு பெண்ணாகவே இருந்தாலும் நான் உண்மையை சொல்கிறேன், 110% பெண்கள் பொறுப்பே இல்லாமல் கட்டின புருஷனை மதிக்காமல், மாமனார் மாமியார் பெத்த தாய் தகப்பன் பெத்த பிள்ளைகளே மதிக்காமல் தாந்தோண்டித்தனமாக இருக்கக்கூடியது 10% பெண்கள் இருந்தாலும் 90% பெண்கள் மிகச்சரியாக அம்மா அப்பாவை மதிக்கிறதாக இருக்கட்டும், கூடுமான வரையும் மாமியார் மருமகள் அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இல்லாமல், அது வாய்ப்பில்லை தான் இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஓகே, அந்த மாதிரிலாம் இல்லாமல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய, கணவனை நேசிக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு 90% இந்த காலத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் பெண்கள் ஆண்களை ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இதுதான் உண்மை. சரியா? ஆண்களை தயவு செஞ்சு எந்த விஷயத்தில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் பலப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சான்ஸே இல்லை, நீங்கள் அதை பெஸ்ட்டாக இருப்பீங்க, எந்த திட்டும் வாங்க மாட்டீங்க. ஓகே, நன்றி.